ராஜஸ்தான்ல இருந்து உத்தரப்பிரதேசல இருந்து டெய்லி ஸ்டாக் வந்து இறக்கிட்டே இருக்காங்க சார். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டியெல்லாம் சேல்ஸ் இருக்குல்ல பக்ரீத், அவங்க வரும்போது ஸ்டாக் இல்லாம ஆயிடுச்சுன்னா டெய்லி உங்களுக்கு ரெகுலரா ஸ்டாக் கிடைக்குமா? 1000 ஒரு நாளைக்கு 10,000 ஆடு கேட்டாலும் கிடைக்குமா? பக்ரீத் சேல்ஸ் வேணுமா, இல்ல ஃபெஸ்டிவல்ஸ் வேணுமா, இல்ல பல்க் ஆர்டர் வேணுமா, இல்ல ஃபார்மர்ஸ் வேணும், ஃபார்மிங் சரி. என்ன காஷ்மீரா? காஷ்மீர் வெள்ளாடு பாத்துக்கோங்க. இது ராஜஸ்தான் பிரீட் ஷிப். ராஜஸ்தானா காஷ்மீரா? மூஞ்சி பாருங்க சார், இது தோதபுரி பிரீட் இந்த மாதிரி வரும். ஓ, பார்பரி சார். இதான் பார்பரி. இது எதுக்கு சார், என்ன பர்பஸ்? இப்போ ஒரு சிலர் ஃபார்ம்ல ஆடு சேல்ஸ் பண்ணும்போது அந்த தண்ணியை குடிக்க வச்சு இந்த மாதிரி வெயிட்ல இன்க்ரீஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணாங்களே, அந்த மாதிரி எதுவும் பக்ரீத் சேல்ஸ்க்கு என்ன பிரைஸ்ல கொடுக்குறீங்க? டிஃபரெண்ட் வரும் சொல்றீங்க. வந்து வாங்கணுமா இல்ல நீங்க அவங்க இடத்துக்கு டெலிவரி இருக்குல்ல, கறி கடைக்கெல்லாம் ஷாப்க்குலாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுக்குறோம் சார். அதாவது ஆட்டுப்பால்லையே சீஸ், யோகர்ட், பன்னீர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. இது பிராண்டிங் பண்ணி கொடுக்குறீங்களா இல்ல டைரக்ட்? ஓ, என்ன சார், என்ன 100 கிலோ ஆடுலாம் இருக்கா பாருங்க. ஹலோ சார். ஹலோ சார். நல்லா இருக்கீங்களா சார்? உங்களை பத்தி உங்களோட பிசினஸ் பத்தி என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. ஃபார்ம் நேம் என்ன சார்? விசாரா கோட் ஃபார்ம். விசாரா கோட் ஃபார்ம். சரி சார். மாகுடி ரோட் தவறேக்கறேன். ஓகே, பெங்களூர் பக்கத்துல இருக்கு இல்லையா? எவ்வளவு டிஸ்டன்ஸ் சார் பெங்களூர்ல இருந்து? பெங்களூர்ல இருந்து 20 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டர் இருக்கு சார். உங்களோட ஃபார்மோட ஸ்பெஷல்லாம் என்னன்னு சொல்ல முடியுமா? நேச்சுரல் ஃபுட். நேச்சுரல் என்ன வேணா, புண்ணாக்கு, சிக்கன் புசா, கடலைப்பட்டு எல்லாம் நம்ம தோட்டத்துல. என்ன ஒரு சிலர் ஃபார்ம்ல ஆடு சேல்ஸ் பண்ணும்போது அந்த தண்ணியை குடிக்க வச்சு இந்த மாதிரி வெயிட்ல இன்க்ரீஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணாங்களே, அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி நடக்குதா? உண்மையா? அது உண்மை சார். எங்க எந்த சந்தில பண்ண அதை பண்ணுங்களா? அது சந்தில பண்ண நானே விற்கலாமே, அந்த மாதிரி வேணாம். எந்த இடத்துக்கு வாங்க, கேரண்டி கொடுக்குறேன், பாருங்க எந்த மாதிரி இருக்குது எல்லாம் பார்த்து எடுத்துன்னு போங்க. எந்த டைம் வந்து வெயிட் போடுங்க, ஒரிஜினல் வெயிட் இருக்கும், நார்மல் ஃபீடிங் இருக்கும். சரி, ஃபீட் பண்ணி தண்ணி குடிச்சு வச்சு அந்த மாதிரி இல்லை. ஓகே சார். என்னென்ன மாதிரி ஆடுகள்லாம் உங்ககிட்ட இருக்கு? இதெல்லாம் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க சார்? கோயிலுக்கு யூஸ் பண்றாங்க, அப்புறமா ஃபங்க்ஷனுக்கு, அப்புறமா பக்ரீத் சேல்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எல்லாத்துக்கும். இல்ல இருக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி ஆடுகளா இல்ல வேற வேற டிஃபரெண்ட் இருக்கா? 8 மாதிரி இருக்கு, 8-10 மாதிரி இருக்கும். 8-10 மாதிரி இருக்கா? ஒவ்வொரு ஆடு என்னென்ன மாதிரி என்ன டீடைல்ஸ் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சார் விசாரா கோட் ஃபார்ம் பண்ணிட்டு இது 12-13 வருஷம் தான் இது இருக்குது ஃபார்ம். இது உங்களோட ஃபார்மோட மெயின் பர்பஸ் என்ன சார்? மெயின் டெய்ரி தான். மெயின் டெய்ரிங்களா? டெய்ரி இது இல்ல, கோட் இல்லைங்களா? ஆடு இல்லைங்களா? ஆமா, பால் பிசினஸ், பால், சீஸ். அப்படிங்களா? ஆட்டு பால் இந்த மாதிரி சேல்ஸ் பண்றீங்களோ? வேற என்ன சார் எதுவும் ப்ராடக்ட் மேக் பண்றீங்களா? என்னென்ன சார்? சீஸ் இருக்குது. ஓகே, சீஸ், யோகர்ட்ஸ், பன்னீர், எல்லாம் இருக்கு சார் இதுல. அதாவது ஆட்டுப்பால்லையே சீஸ், யோகர்ட், பன்னீர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. இது பிராண்டிங் பண்ணி கொடுக்குறீங்களா இல்ல டைரக்ட்? ஓ, என்ன சார், என்ன பிராண்ட்ல சார் இதெல்லாம் வருது? என்ன சார்? பாஸ்தா கோட் மில்க். பாஸ்தா கோட் மில்க். என்ன பிரீட் இதெல்லாம்? சப் வேரியேஷன் மீட் கேன் இருக்குது, இப்போ சிரோய் இருக்குது, சோஜா இருக்குது, கரோல் இருக்குது. சரி, மெயின் பிரீட் இருக்குது, பார்பரி இருக்குது. பார்பரிங்களா? அப்புறமா மில்க்குக்கு மட்டும் என்ன பிரீட் யூஸ் பண்றீங்க? பீட்டல் சார். அது பீட்டல் சார். சரி, இப்போ எதனால சார் அதுல வந்து மில்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? அதுக்கு மீட்க்கு நல்லா இருக்கும், அப்புறம் மில்க்குக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா 3 லிட்டர் கிட்ட. சரி சரி. இப்போ இந்த பன்னீர், சீஸ் இதெல்லாம் ஆட்டுப்பால்ல பண்றீங்க. பொதுவா எல்லாரும் மாட்டுப்பால்ல பண்ணுவாங்க, நீங்க ஆட்டுப்பால்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இது எப்படி செட் ஆகுதா? அவ்வளவு மில்க் கிடைக்குதா? மில்க் மாதிரி சார் இது நல்லா இல்ல, அவ்வளவு மில்க் வருது ஆடுல இருந்துன்னு கேக்குறேன். கிட்ட எங்களுக்கு 500 ஆடும் கிட்ட இருக்குது. பிரான்சிஸ் இருக்குது எங்களுக்கு. சரி சார். சரி சார். அவங்களுக்கு பிரான்சிஸ் குத்தி அவங்ககிட்ட பால் பை பேக் அவங்கள்ட்ட ஆடு கொடுத்துட்டு நீங்க மில்க் கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா? சூப்பர் சார், சூப்பர் சார். உங்களோட இந்த ப்ராடக்ட்லாம் எங்க சார் சேல்ஸ் பண்றீங்க? இதோட பெங்களூர் ஃபுல் சேல்ஸ் இருக்கு. ஓ, பெங்களூர் மட்டும் தான் சேல்ஸ் பண்றீங்க. சப்போஸ் தமிழ்நாட்டுல இருந்து ஏதாவது என்கொயரி வருதுனாக்க கொடுக்க சான்ஸ் இருக்கா? தமிழ்நாடு வந்து எத்தின் பண்ணிருக்காங்க எங்ககிட்ட வந்து. ஓகே ஓகே. பால் குடிக்கிறீங்களா கேட்டி எத்தின் எங்களுக்கு போய் அங்க இருந்து இங்க தேடி வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி சார். இது இல்லாம வேற என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க ஆடு பிசினஸ்ல? ஆடு ட்ரேடிங் பண்ணலாம். எப்படி? உங்களுக்கு அவங்களுக்கு வேணும் கேக்குறாங்க, அவங்க அங்கிளுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு 8 மாசம் 10 மாசம் கூட்டி இருக்கும். அதெல்லாம் சேல்ஸ் பண்றீங்களா? அதெல்லாம் வேக்சினேஷன் அவங்க எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு நல்லா கொடுக்குறோம். சரி சார். சரி சார். இப்போ இந்த மாதிரி பக்ரீத் எல்லாம் வருது இல்லைங்களா? இதுக்கெல்லாம் ஆடுகள் கேட்பாங்கல்ல, அதுக்கு கொடுக்குறீங்களா? அதுக்கும் இருக்கு சார். ஓகே, இந்த ஷாப்லாம் இருக்குல்ல, கறி கடைக்கெல்லாம் ஷாப்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறோம் சார். ஓகே சார். ஓகே சார். இப்போ இந்த வீட்டுக்கு வளர்க்குறதுக்கு குட்டி எல்லாம் கேட்க கொடுப்பீங்க, இப்போ பக்ரீத்துக்கு கொடுக்குறதா சொல்றீங்க, வேற அந்த கறி கடைக்கு கொடுக்குறீங்க, இந்த டைரி பிசினஸ் இது பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா சார்? உங்ககிட்ட பிரைஸ் என்னவா இருக்கு? பால் பல்லு சொல்றாங்க, 2 பல்லுன்னு சொல்றாங்க, 2 பல்லு போட்ட அது ரேஞ்ச் இப்போ 350 இருந்து 400 ரூபான்னு சொல்றாங்க. அது ஃபீமேல் ரேட்.
ரேஞ்ச். ஓ ஃபீமேல் பொட்டை ஆடு வந்து 350 to 400 ரூபாய். இது கரியா இல்ல உயிர் ஆடா? லைவ் ஆடு. சரி சரி சரி. ஓகே. அந்த மாதிரி ரேஞ்சில 8 பல்லு இருக்கும். அந்த ரேஞ்ச் மேல 350 to 400 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஃபார்ம் வச்சிருக்கீங்க இல்லையா, நீங்க தான் டைரக்டா வந்து வாங்கணுமா இல்ல நீங்க அவங்க இடத்துக்கு டெலிவரி கொடுப்பீங்களா? இல்ல சார், அவங்க வந்து பார்த்துட்டு என்ன நல்லா இருக்கா என்ன பண்ணி சரி சார். இப்ப மார்க்கெட்ல விற்கிது இல்லையா, ஆல்ரெடி வேற இடங்கள்ல வாங்கிட்டு இருப்பாங்க, அங்க கம்பேர் பண்ணும்போது பிரைஸ்ல உங்களுக்கு எவ்வளவு சார் டிஃபரெண்ட் வரும்? அங்க ரேட்க்கு நீங்க சந்தையில போய் வாங்கினா 600 ரூபாய் கிட்ட போகும். சரி. ஒரு லைவ் வெயிட் 600 ரூபாய், 550 600 ரூபாய் இருக்கும். அங்கக்கு இங்க வித்தியாசம் கிட்டத்தட்ட 300 ரூபாய் டிஃபரெண்ட் வரும் சொல்றீங்க. ஆறாமா இருக்கும். ஒரு கிலோக்கு 300 ரூபாய் டிஃபரெண்ட் வரும் சொல்றீங்க. பக்ரீத் சேல்ஸ்க்கு என்ன பிரைஸ்ல கொடுக்குறீங்க சார்? 550 to 600 ரூபாய் இருக்கும். 550 to 600 ரூபாய் கிலோ. அதுல என்ன சார் ஏன் விலை அதிகமா? விலை இல்லைன்னா அதுக்கே ஸ்பெசிபிக்கா வளர்க்குறாங்க. சைஸ் அந்த வேரியேஷன் இருக்கும். சைஸ் 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ அந்த மாதிரி இருக்கும். சரி. குவாலிட்டியும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில இதுங்கெல்லாம் கொம்பு உடையக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து அந்த ரேட் அதெல்லாம் பார்த்து தான் அந்த ரேட் கொடுக்குறீங்க இல்லையா? அந்த இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வளர்ப்பீங்களா எப்படி சார்? எது இல்ல சார், எல்லாரும் சொல்றாங்க இது ஃபார்ம் பாடு அதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் போய் என்னதுக்கு போய் நான் சொல்றேன்னா, இப்போ உங்களோட ஆடுகள்லாம் எப்படி சார் இங்கேயே வளர்ப்பீங்களா, குட்டி போட்டு வளர்ப்பீங்களா இல்ல வெளியில இருந்து எடுத்துட்டு வருவீங்களா? வீட்டில் வளர்ப்பேன் சார். வீட்டிலே வைன் வருவாங்க, அங்கே வளர்ப்பேன். இதெல்லாம் அங்கிருந்து எடுத்துருவோம். வாரக்கு 2 எங்க இருந்து சார் வருது? பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா ஃபுல்லா எடுத்துருவோம். எம் கர்நாடகால தமிழ்நாடு காடு இல்ல, கார்மேட் இல்ல. ஆமா. இது பஞ்சாப், ராஜஸ்தான் அங்கெல்லாம் பெரிய பெரிய காடு இருக்கும். அங்கெல்லாம் காடுல மேஞ்சி இந்த மாதிரி. சரி சரி. அங்கதான் ஃபார்ம் கேம் எதுவும் இல்ல. டேஸ்டும் நல்லா இருக்கும். அது எப்போ இப்படி இது ஸ்பெஷல் என்னன்னு சொல்றேன்னா பர்பரி அனிட்டு. இது பர்பரி. சரிங்க. ஆச்சா. இதுல மேல் வந்து கிட்ட 65 to 70 கிலோ வரும். கசி பண்ணா அப்படியே காய் அடிச்சா இல்ல 50 கிலோ வரும். சரிங்க சரிங்க சரிங்க. டேஸ்டும் நல்லா இருக்கும். இதுல சூப்பர். கெடா குட்டி சும்மா சிங்க குட்டி மாதிரி இருக்கு பாருங்க. இதோட டீடைல் சொல்லுங்க சார். இது மேல் சார். இது இப்ப 2 பல் போட்டு இருக்குது. ஓகே. கிளீனா நான் கிளீனா மெயின்டைன் பண்ண எனக்கு 4 பல்க்கு 45 கிலோ 50 கிலோ வரும். என்ன சார் இவ்வளவு பெருசா இருக்கு? இது என்ன ஆடு சார்? கரோலியனிட்டி. கரோலியனிட்டிங்களா? கரோலியனிட்டி. சரி. ஃபீமேல் ஆடு. ஓகே ஓகே. கிட்ட 58 கிலோ இருக்குது. 58 கிலோ இருக்குது. சூப்பர் சூப்பர். இது சிக்கன் தேர்ட் லாக்டேஷன் ஆயிருக்கு. ஓகே ஓகே. 3 வாட்டி குட்டி போட்டுருக்கு. சரி சரி. இது ப்ரீடிங் பண்ணலாம்னு இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி சார். இல்ல இவ்வளவு ரேட் இவ்வளவு சைஸ் யாரும் வாங்க மாட்டாங்க. சரி. ப்ரீடிங் பண்ணலாம். நல்லா இருக்கும். சரி. இதுல கிட்ட 100 கிலோ வரும். இதுல பொருந்தா. அப்படிங்களா? சரி. ஆடே 100 கிலோ வரும். 100 கிலோ வரும். 100 கிலோ கார்ட்லாம் இருக்கா பாருங்க. இது ஷிரோயினிட்டி சார். ஷிரோயின் ராஜஸ்தான் பிரீட். நால்பல்லி போ. சரிங்க. நீ சொன்னீங்களே பக்ரீத் எது சார் இது? பக்ரீத் கேக்க அவங்க கேக்க. சரி சரி. பக்ரீத்க்குலாம் இந்த மாதிரி ஆடு தான் போகுமா? 60 கிலோ இருக்கு சார். சரி சரி சரி. 60 கிலோ இருக்குது இது. ஓகே ஓகே. இது தோத்தாப்ரி யூனிட்டி. பிரீட் தோத்தாப்ரி. தோத்தாப்ரி பிரீட். சரி. அது மாமூல் ராஜஸ்தான் அந்த இடத்துல கிடைக்கிறது. சரி. மூஞ்சி பாருங்க சார். இது தோத்தாப்ரி பிரீட் இந்த மாதிரி வரும். ஓ இதெல்லாம் 4 பல்லு 48 கிண்டு 50 கிலோ இருக்குது. சரி சரி சரி. 50. இதெல்லாம் பக்ரீத்துக்கு ரெடி ஆகுதா எல்லாமே? சரி சரி. ஓகே சார். ஓகே. 45 50 கிலோ கிட்ட வரும். இது என்ன பேரு? பர்பரி. அது யூபி சொன்னானே அந்த மாதிரி கொஞ்சம் கிராஸ். இந்த பிரீட்க்கு குஜரின்னு சொல்றாங்க. ஓகே சார். இது ராஜஸ்தான் பிரீட் தான். ஓகே ஓகே. இது என்ன ஸ்பெஷல் சார்? இது ஸ்பெஷல் கிட்ட ஒரு 60 65 70 கிலோ கிட்ட வரும். ஃபுல்லா இது இப்போ இருக்குது 35 to 40 கிலோ. ஓகே ஓகே. ஃபீட் பண்றீங்களா இந்த மாதிரி தான்? ஆமா சார். ஓகே ஓகே. ராஜஸ்தான் வாங்கி ஓ ராஜஸ்தான் வந்து வாங்கிட்டு வருவீங்களா நீங்க? சரி. இது ராஜஸ்தான் பிரீட் ஷிப். ராஜஸ்தானா காஷ்மீரா? ராஜஸ்தான். ஓகே ஓகே. ராஜஸ்தான் பிரீட் அங்க அந்த இடத்துல கிடைக்கும். சரி. இது என்ன சார் இவ்ளோ ஹேரா இருக்கு? வெள்ளாடு மாதிரி இருக்கு, டிஃபரண்டா இருக்கு. சார் காஷ்மீர் இது. காஷ்மீரா? காஷ்மீர் வெள்ளாடு பாத்துக்கோங்க. இது ஜக்ரான் அனிட்டு. சரி சரி. நான் கேட்டா வேணும் இந்த மாதிரி ஆடு வேணும்னா ஓகே. டிஃபரண்ட் வெரைட்டிஸ்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி ஆடும் வரும். ஜக்ரான் அனிட்டு. குட்டி போட்டுருக்குது. அதுக்கு ஒரு குட்டி வரை இருக்கு. ஓ அப்படிங்களா? சரி. குட்டி வரை போடுச்சு. நீங்க இந்த மாதிரி பிரீட்லாம் கிராஸ் பிரீட்லாம் பண்ண மாட்டீங்களா? கிராஸ் பிரீட் அது பண்ண மாட்டேன் சார். அது எது பிரீட் இருக்குதோ அது பண்ணு. அங்கிருந்த செனாயன் வந்தா குட்டி போடும். ஓகே சார். மெயின் பிரீட் எது இருக்குதோ அது பிரீடிங் பண்ண செக்ஷன்ல வச்சு. ஓகே சார். இவ்வளோ விஷயம் சொன்னீங்க ஆடுல இவ்வளோ வெரைட்டிஸ் பெரிய பெரிய ஆடு பக்ரீத் அதுன்னு. ஓகே சார். வேற என்ன சொல்ல விரும்புறீங்க என்னோட சப்ஸ்கிரைபர்? உங்களுக்கு என்ன மாதிரி ஆடு வேணுமோ அந்த மாதிரி ஆடு கிடைக்குங்க சார். பக்ரீத் சேல்ஸ் வேணுமா இல்ல ஃபெஸ்டிவல்ஸ் வேணுமா இல்ல பல்க் ஆர்டர் வேணுமா இல்ல ஃபார்மர்ஸ் வேணும் ஃபார்மிங் என்ன பண்ணுங்க எந்த மாதிரி ஆடு வேணும் சொன்னா ஓகே சார். டோர் டெலிவரி கொடுத்துருவீங்க? டோர் டெலிவரி மினிமம் 50 பீஸ் இருக்கணும் சார். 50 பீஸ்னா டோர் டெலிவரி 50 ஆடு வேணும். 50 ஆடு ஒரு 5 பீஸ் 10 பீஸ் ஆவா சார். ஓகே சார். இப்போ வந்து எடுத்துட்டு போனாக்க யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இவ்வளவு தூரம் வந்து எடுத்துட்டு போறாங்களே. ரீசனபிள் இருக்கு சார். ரீசனபிள் இந்த ரேட் ரீசனபிளா இருக்கு. ஓகே. அச்சா
ரீசனபிள் ரேட். நீ சந்தையில போய் வாங்கினாலும் ரேட் இவ்வளவு ஓகே 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 ரீசனபிள் ரேட். சீசன் இருக்குல்ல பக்ரீத், ஆமா. அவங்க வரும்போது ஸ்டாக் இல்லாம ஆயிடுச்சுன்னா டெய்லி உங்களுக்கு ரெகுலரா ஸ்டாக் கிடைக்குமா? 1000 அட்டன் டைம் எனக்கு 5000 ஆடு இன்னைக்கு வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே உங்களால கொடுக்க முடியுமா? சார் ஒரு வாரக்குள்ள சொல்லணும், இவ்வளவு ஆடு வந்து ஒரு வாரக்குள்ள சொல்லணும். ஒரு நாளைக்கு உங்களோட கெப்பாசிட்டி எவ்வளவு சார்? ஒரு நாளைக்கு இப்ப நான் இங்க வர்றேன் தேடிட்டு எத்தனை ஆடு சார் ஏத்திட்டு போறோம்? ஒரு நாளைக்கு கிட்ட 200 ஆடு கொடுக்குறேன் சார். 200 ஆடு கொடுக்கலாம். ஏன் சார் உங்களால உடனே கொடுக்க முடியாதா? ஆமா சார், என்ன இருக்குன்னா அங்கிருந்து வந்து என்வரன்மெண்ட் செட் ஆகணும், அங்கிருந்து எத்தனை டேட்டா கொடுத்து அவங்களுக்கு எச்சு கம்மி ஆகக்கூடாது, அங்க உடம்பு சரியாம போவோம். எங்கிட்ட ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு குவாரண்டைன் பண்ணி அது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணும், இல்ல ஒரு டெஸ்ட் இருக்கு, டெஸ்ட் புஸ்ட் என்ன கொடுக்கணும் கொடுத்துட்டு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சு 3 நாளைக்கு அதுக்கு லோடு வச்சு அந்த மாதிரி கூத்திட்டு அங்க போய் எதுவும் ஆகக்கூடாது. அந்த மாதிரி கூத்தி எதுவும் ஆச்சானா எங்க கம்பெனி போய் கேட்டுப்போம். அந்த 3 நாள் எங்களுக்கு பார்த்து அது என்ன இருக்குதோ பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். அதனால தான் ஒரு வீக் டைப் கேட்டுக்கிறேன். ஓகே சார், சூப்பர் சார். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டியெல்லாம் சேல்ஸ் கொடுக்குறீங்களா? இல்ல சார், இந்த மாதிரி குட்டிகள் சேல்ஸ் பண்ணுவோம். ஓகே, என்ன ரேஞ்சில இருந்து என்ன ரேஞ்ச் வரையும் தான் நீங்க சேல்ஸ் கொடுக்குறீங்க? சார் 25 கிலோ இந்த எடுத்து 60 கிலோ இருக்கும் எங்ககிட்ட கிடைக்கும் சார். ஓகே ஓகே. அதோட பிரைஸ் சார்? அந்த பிரைஸ் வந்து 330 இருந்து 600 ரூபாய் இருக்கும் சார். ஓகே 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 சார், உங்க வீடியோ ரொம்ப அருமையா இருந்தது. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இவ்வளவு பெரிய கோட் ஃபார்ம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெய்லி ஸ்டாக் வந்து போயிட்டே இருக்குது. இது இல்லாம ராஜஸ்தான்ல இருந்து உத்தரப்பிரதேசல இருந்து டெய்லி ஸ்டாக் வந்து இறக்கிட்டே இருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த விஸ்தாரா கோட் ஃபார்ம்ல நீங்க ஆடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இவங்களோட லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க தாராளமா விசிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ல வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணலாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aslam. நன்றி.